தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மீட்டர் வட்டிக்காரரின் அடாவடி, சுன்னாகம் தமிழ் போலீஸ் அதிகாரி அதிரடி. தமிழர் பகுதியில் எரிந்த நிலையில் ஆணொருவரின் உடலம் மீட்பு, போலீசார் தீவிர விசாரணை. சாட்சியமளிப்பதை தொலைபேசியில் பதிவு செய்த பெண்ணுக்கு அபராதம், தொலைபேசியும் பறிமுதல். உறவினர் மற்றும் காதலினால் சிறுமி துஷ்பிரயோகம், காதலனுக்கு போலீசார் வலை வீச்சு. சிறுவர் இல்ல சிறுமிகள் மூவரின் மோசமான செயல். உடனடியாக வெளியேறுங்கள், 12,301 வீடுகள் தொடர்பில் எச்சரிக்கை. இந்தியா கனடா உறவில் புதிய திருப்பம், கனடா குடியுரிமை ரத்து. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் சுன்னாகம் பகுதியில் மீட்டர் வட்டி பிரச்சினையால் முச்சக்கர வண்டி ஒன்று கத்திமுனையில் பறிக்கப்பட்ட சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. மீட்டர் வட்டிக்கு பணத்தை வழங்கும் ஒருவர் மற்றொருவருக்கு மீட்டர் வட்டிக்கு பணத்தை கொடுத்த நிலையில் வாங்கிய பணத்திற்கு மேலாக வட்டி செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ச்சியாக வட்டி செலுத்தாத காரணத்தால் வட்டிக்கு பணத்தை கொடுத்தவர் நேற்றிரவு வட்டிக்கு பணத்தை பெற்றவரது 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான முச்சக்கர வண்டியை கத்தியை வைத்து மிரட்டி பறித்து சென்றுள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நிதர்சன் தலைமையிலான குழுவினர் இன்று அதிகாலை குறித்த சந்தேக நபரை கைது செய்ததுடன் முச்சக்கர வண்டியையும் மீட்டுள்ளனர். கைதான நபர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகளில் மீட்டர் வட்டி பிரச்சினை தலைவிரித்து ஆடுகின்ற நிலையில் ஏற்கனவே தற்கொலைகள், அச்சுறுத்தல் சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் என்பன இடம்பெற்றுள்ளன. இந்த சூழ்நிலையில் புதிதாக பதவியேற்றுள்ள தமிழ் பொறுப்பதிகாரி மீட்டர் வட்டி வன்முறை குறித்து அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா ஈரட்பெரியகுளம் மயான பகுதியில் இருந்து ஆணொருவரின் உடலம் நேற்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஈரட்பெரியகுளம் மயானத்தில் உடலம் ஒன்று காணப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது சுமார் 40 முதல் 45 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் உடலின் ஒரு பகுதி தீயினால் எரிந்த நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மீட்கப்பட்ட உடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. மரணத்திற்கான காரணம் மற்றும் பின்னணி குறித்து ஈரட்பெரியகுளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் தனது தந்தை சாட்சியம் அளிப்பதை கையடக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்த பெண்ணொருவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் பணியில் இருந்த போலீஸ் அதிகாரியொருவர் இதை அவதானித்த நிலையில் பெண்ணை கைது செய்து கையடக்க தொலைபேசியையும் பறிமுதல் செய்துள்ளார். அறியாமையினால் இந்த தவறை செய்ததாக பெண் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதுடன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட குறித்த பெண்ணுக்கு கொழும்பு தலைமை நீதவான் 1000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். அத்துடன் சம்பந்தப்பட்ட காணொலியை கையடக்க தொலைபேசியிலிருந்து நீக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் வருங்காலத்தில் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் எச்சரித்துள்ளார். சிலாபம் பகுதியில் தனது தாய் மற்றும் தந்தையுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்த சிறுமியொருவர் அவரது நடத்தையில் ஏற்பட்ட மாற்றத்திற்கான காரணத்தை கண்டறிய சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் குறித்த சிறுமி உறவினர் மற்றும் காதலனால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் அம்பலமாகியுள்ளது. 13 வயதான சிறுமி ஏற்கனவே 2 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை அதிர்ச்சிகரமான முறையில் தெரியவந்துள்ளதாக சிலாபம் போலீசின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் தெரிவித்துள்ளது. ஆரிச்சிகட்டுவ பிரதேசத்தில் உள்ள அரசு பாடசாலை ஒன்றில் 9ஆம் தரத்தில் கல்வி பயிலும் 14 வயது மற்றும் 7 மாதங்களுடைய மாணவியே இவ்வாறு பாதிப்புக்குள்ளாகியுள்ளார். சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனையை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமி போலீசாரிடம் விரிவான வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நாத்தாண்டிய வலக்காப்பட்டிய பிரதேசத்தை சேர்ந்த உறவினர் ஒருவர் தனது வீட்டில் வைத்து முதலில் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சிறுமி மாரவில போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து யாரிடமாவது கூறினால் கொலை செய்து விடுவதாக மிரட்டிய அந்த உறவினர் சிறுமிக்கு 500 ரூபாய் பணத்தையும் வழங்கியுள்ளார்.
இச்சம்பவம் தொடர்பில் 37 வயதுடைய சந்தேக நபர் மாரவில போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மாரவில நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதனைத் தவிர 2025 ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி நாவலப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த தனது காதலனுடன் ஒரே நாளில் 2 முறை உடலுறவில் ஈடுபட்டதாக சிறுமி வாக்குமூலம் அளித்துள்ளார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக அவர் உறுதியளித்ததால் இச்சம்பவம் குறித்து யாருக்கும் தெரிவிக்காமல் மறைத்ததாக சிறுமி குறிப்பிட்டுள்ளார். குறித்த சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் சிறுமியின் தாய் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றிருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தலைமறைவாக உள்ள சந்தேக நபரான காதலனை கைது செய்ய சிலாபம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது தனது தாயின் பாதுகாப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ள சிறுமி தொடர்பில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீசார் மேலும் தெரிவித்தனர். களுத்துறை வர்னத் பெர்னாண்டோ விளையாட்டரங்கில் உள்ள சிற்றுண்டி சாலையை உடைத்து அங்கிருந்த சுமார் 40,000 ரூபாய் பெறுமதியான இனிப்பு பண்டங்களை திருடியதாக கூறப்படும் சிறுமிகள் 3 களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர். களுத்துறையில் உள்ள சிறுவர் இல்லமொன்றில் தங்கியிருந்து கல்வி கற்கும் 13, 14 மற்றும் 15 வயதுடைய 3 சிறுமிகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குற்றப்புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் தினேஷ் சில்வாவின் தலைமையில் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பரிசோதித்ததன் மூலம் குறித்த சிறுமிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சிறுவர் இல்லத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 40,000 ரூபாய் பெறுமதியுடைய டாஃபிகள், சாக்லேட்கள், லாலிபாப், ஸ்விங்கம், பெப்பர்மென்ட் ஆகியன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இச்சம்பவம் குறித்து களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் அமைந்துள்ள 12,301 வீடுகள் மக்கள் வசிப்பதற்கு பொருத்தமானதல்ல என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மண் சரிவு ஆபத்துள்ள பகுதிகளில் அமைந்துள்ள குறித்த 12,301 வீடுகளும் மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமற்றது என்பதால் அங்குள்ள மக்களை உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அவர்களுக்கான மாற்றிடங்களை காண்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கனடா பிரதமர் மார்ஹானியின் இந்திய வருகைக்கு முன்னதாக மும்பை பயங்கரவாத தாக்குதலில் முக்கிய பங்கு வகித்த தஹாவூர் ராணாவின் குடியுரிமையை ரத்து செய்ய கனடா அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் 2008 நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 166 பேர் பலியாகினர். இந்த சதித்திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்ததாக பாகிஸ்தானில் பிறந்த தஹாவூர் ராணா மீது குற்றம் சாட்டப்பட்டது. இவர் 1997 ஆண்டு வட அமெரிக்க நாடான கனடாவிற்கு குடிபெயர்ந்து அந்நாட்டு குடியுரிமை பெற்றவர். மற்றொரு வழக்கில் ராணா 2019 ஆண்டு கைது செய்யப்பட்டு அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கடந்த ஆண்டு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டு சிறையில் உள்ளார். இந்நிலையில் தாகூர் ராணாவின் குடியுரிமையை ரத்து செய்யும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கனடா கூறியுள்ளது. கடந்த 2000ஆம் ஆண்டு குடியுரிமைக்கு விண்ணப்பித்த போது பொய்த் தகவல்கள் கொடுத்ததால் அவரது குடியுரிமை ரத்து செய்யப்படுவதாக கனடா கூறியுள்ளது. முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ காலத்தில் கனடா இந்தியா இடையேயான உறவு மோசமடைந்தது. தற்போதைய கனடா பிரதமர் மார்ஹானி இந்தியாவுடனான உறவை மீண்டும் வலுப்படுத்த விரும்புகிறார். அவர் இந்தியா வரவுள்ள நிலையில் ராணாவின் கனடா உரிமை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.